بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراعون الناس ولا يذكرون الله إلا قليلا مذبذبين بين ذلك لا إلى هؤلاء ولا إلى هؤلاء ومن يضلل الله فلن تجد له سبيلا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, முனாஃபிகீன்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னால போன ஆயத்துகளையும் சொல்லிக்கொண்டு இன்னமும் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதில் சென்ற வாரம் நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்து இடையில நிப்பாட்டினோம். முனாஃபிகீன்களுடைய தொழுகை எப்படி இருக்கும், முனாஃபிகீன்களுடைய தொழுகை எப்படி இருக்கும். தௌஹீதுக்கு பிறகு குர்ஆன் அதிகமாக பேசின ஒரு தலையங்கம் தான் தொழுகை. இதுக்கு பிறகு தௌஹீதுக்கு பிறகு ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை, ஃபேத், அதுக்கு பிறகு மனிதனுடைய இபாதத்துகள்ல மிக அதிகமாக பேசின தலையங்கம் தொழுகை. உலகத்தில் வந்த நபிமார்கள் 3 வகையான தாவத்துகளை எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. 3 தாவத்தில் எல்லாரும் ஒத்துறாங்க. அதுல ஒன்று ஏகத்துவத்துடைய தாவத், அதாவது அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்கோணம். 2வது எல்லா நபிமார்களும் கொடுத்த ஒரு தாவத்து தான் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்ற வேலைக்குரிய கூலி அல்லாஹ்தான் எதிர்பார்க்கிறேன். இஹ்லாஸ் என்ற வேலைக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்க்கிறேன். நபிமார்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அவங்க சொல்லுவாங்களாம், நாங்க செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்புக்கு நீங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்று சொல்றதையும் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. தேங்க்ஸ், நன்றி, ஜஸாக்குமுல்லாஹு ஹைர், இதுவும் தேவை. நீங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொன்னா அது உங்களுக்கு தனக்கல்ல. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், என்ற வேலைக்குரிய கூலிய நான் 100க்கு 100 ரப்பிடத்துல தான் எதிர்பார்க்கிறேன். எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டும். இது நபிமாருடைய தாவத்தில் இருந்த ஒரு முக்கியமான அம்சம். வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன, இஹ்லாஸ் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தீனுடைய கர்மத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டிய செய்வோம். தீனுடைய கர்மத்தை கொண்டு மக்கள்கிட்ட பேரு வாங்க செஞ்சால் அது முஹஸ்துவியா போயிட்டு. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். யுராஊன்டா ரியா, ரியா ரியாண்டா முஹஸ்துவி, முஹஸ்துவி மக்கள் பார்க்க செய்வது. நபிமார்களுடைய தாவத்தில் இருந்து ஒன்று தான் இல்லை, நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்த மட்டும்தான் செய்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த மட்டும் நாங்கள் ஒன்று செய்வோம் என்றிருந்தா எங்களை புகழ்ந்தவங்க, இகழக்கூடியவங்க, எங்களுக்கு நல்ல நிலைமை, எங்களுக்கு மோசமான நிலைமை, எல்லாத்திலையும் ஒரு மாதிரி தான் இருப்போம். இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வஸிகாலா, எல்லா கட்டத்திலும், கஷ்டத்துல, நோயில, வறுமையில, ஏன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. கூட்டாளியையும் எதிரியையும் ஒரே முறைப்பிரகாரம் ட்ரீட் பண்ணுவோம், ஒரே இடத்துல வச்சு. சுப்ஹானல்லாஹ், கஷ்டமான வேலை, லேசில்ல. கூட்டாளிக்கும் சலாம் சொல்ற விதத்துல தான் எதிரிக்கும் சலாம் சொல்லணும். இல்லமா இல்லமாங்க, இது அடையத்தான் முயற்சி, இது அடையத்தான் இந்த கிளாஸும். அந்த இடத்தை அடையோடும். 2 பேரையும் ஒரே பார்வையில பார்க்கணும்.
இந்த இடத்தை அடைஞ்சா சொர்க்கம் நிச்சயம். சொர்க்கம் நிச்சயம். வெளியும் அகமும் புறமும் அப்படியே இருக்கணும். வெளித்தோட்டத்தில் மட்டுமல்ல, வெளித்தோட்டத்தில் மட்டும் நடிச்சா அது நயவஞ்சகத்தனம், அது பெரும்பாவம். வெளித்தோட்டத்தில் மட்டும் நடிச்சா என்ன செய்யும்? அது நடிப்பது பெரும்பாவம், அது நயவஞ்சகத்தனம். இஹ்லாஸ் என்றது வெறுமனே சும்மா நவைத்து சோமகதி அல்ல. இஹ்லாஸ் என்றது உஸல்லி ஃபர்தல் என்றது அல்ல. இஹ்லாஸ் என்றது இல்ல ரப்புக்காக வேண்டி, அல்லாஹ் எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ரப்புடைய திருப்தி. எல்லா நபிமாருடைய தாவத்தும் இருக்குது. நான் மனிதன் திருந்து எதையுமே எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு தான் நீங்க என்ன பார்த்து எந்த வேலைக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர்னு சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக எந்த ஒரு ஆலிமும் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு பணிக்கும் யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான சிபத்து. எங்கேயும் விலை பேசி அவங்கள்ட்ட வரமாட்டாங்க, விலை பேசி வரமாட்டாங்க. ஆனா உலமாக்களை கண்ணியப்படுத்துறது கூட ஒரு பல்வேறு விஷயம். ஒரு ஜும்மா ஒன்றுக்கு எனக்கு இவ்வளவு தாங்கோண்டு வார உலமாக்களை நீங்க காண மாட்டீங்க. ஆனா உங்களோட பள்ளிய பார்க்கறதுக்கு ஒரு இன்ஜினியர் வாருந்தா அவர் கணக்கில் சார்ஜ் பண்ணுவார். அவரை நீங்க கண்ணியம் அனுப்பி வைப்பீங்க, அதுவும் சரி. அவரை போட்டு என்ன செய்வீங்க? அவருக்கு நீங்க பே பண்ணுவீங்க. வீட்டிலிருந்து வெளியான நேரத்திலிருந்து வீட்டுக்கு போயிட்டு சேரும் வரைக்கும் உங்களோட இடத்துக்கு வந்த நேரம் அல்ல. ஆனா துரஷ்டவசமான செய்தி உங்களுக்கு, துரஷ்டவசமான செய்தி. இந்த உலமாக்களுடைய பயான்களுக்கு இன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அந்த டீல செஞ்சவர், அதாவது அந்த டீல மாட்டிக்கொண்டவர் சொல்றாரு, இந்த உம்மத் எவ்வளவு தூரத்துக்கு மோசம் தெரியுமா? எவ்வளவு தூரத்துக்கு மோசம் உண்டா? ஒரு எஸ்எல்பிசி ப்ரோக்ராம்ல ஒரு ஆலிமுடைய பயான போடணும். அதுக்கு அந்த அவர் இடத்துல வேலை செய்யற அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தர், அவர் எஸ்எல்பிசியினுடைய டைரக்டான ஸ்டாஃபாக இருக்கோ மேலும், அல்லது அவரே ஹயர் பண்ணப்பட்ட ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கோ மேலும், என்ன செஞ்சிக்கலான்னு சொன்னா, ஒரு ஆலிமுடைய புரோகிரத்தை 10,000 ரூபாய் பணத்துக்கு வித்திக்கிறார். ஒரு ஆலிமுடைய புரோகிரத்தை 10,000 ரூபாய். அதாவது உலமாக்கள் காசு இருக்கிறல்ல. எனக்கு ஆச்சரியம், நாங்க இங்க செஞ்ச ப்ரோக்ராம், எனக்கு எந்த ப்ரோக்ராம், நிக்காஹ் ஃபேமிலி லைஃப் ப்ரோக்ராம், இங்க யாருமே காசு சம்பாதிக்கல. இந்த செஞ்ச சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவங்களும் டைம் உடுப்பட்டு நேரத்தை ஒதுக்கி அவங்களோட குடும்பம், அவங்களோட பெண்கள் அதை சீடியை பேர்ன் பண்ணி சீடிக்கு மேல ஸ்டிக்கர்ஸ் அடிச்சு இங்கே கொண்டு வித்த அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட அதுக்கு போற ரியல் காஸ்ட். இந்த ஒரு சீடி இங்க நாங்க விற்கிற வந்த பள்ளியில இந்த சீடியை கொண்டு பேரு புக் ஷாப், இஸ்லாமிக் புக் ஷாப், பேர் இஸ்லாம். நான் பேச்சு விசாரிக்கிறேன், அவங்களுக்கு தெரியும் நான் யாருண்டு. பேச்சு விசாரிச்சு 1150 ரூபா. எப்படி இந்த சமூகம் பூமிக்கு மேல வாழும் வரைக்கும் இந்த பூமிக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குமா? இது தீனை விட்டு சம்பாதிக்கிறது. எங்கள்கிட்ட காப்பிரைட்ஸும் இல்லை, எங்கள்கிட்ட என்ன இல்லை, எந்த ரைட்ஸும் நாங்க எந்த ஆளினும் வச்சில்லை, எந்த ஆலிமும் வச்சில்ல. முழு உலமாக்களும் அல்லாஹ் அவங்களுக்கு மேலான ரஹ்மத்து செய்யணும். சுப்ஹானல்லாஹ். சில கட்டங்கள் உலமாக்கள் பயணம் செய்வாங்க. எங்க போறீங்க? இல்ல ஹஸரத், ஜும்மா ராத்திரிக்கு போறேன், ஜும்மாவுக்கு போறேன். எங்க போறீங்க வாப்பா? புல்மோட்டைக்கு போறேன். இப்ப அல்ல, எல்டிடி ப்ராப்ளம் உச்ச கட்டத்தில் உள்ள நேரம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வாரிசுகளுக்கு கொடுத்த ஒரு தன்மை இது. உங்கள்ட்ட எதையும் கேட்க மாட்டான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு கேள்விப்பட்டு ரொம்ப ஆத்திரமாயிடுச்சு. ஏன் இந்த மக்கள் இவ்வளவு சீப்பான வேலை செய்யறாங்க?
இவ்வளவு சீப்பா நடந்து கொள்றாங்க? ஏன் இந்த தீன விற்கிறாங்க? இது யாரும் செய்ய வேணும். யாருக்கும் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், யாருக்கும் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரீயா நாங்க யாருக்கும் சொல்ல, கார்ப்பரேட் இருக்குது, எங்களுக்கு யாரும் சிடி பேர்ன் பண்ண வாங்க, எல்லாருக்கும் பேர்ன் பண்ணலாம். எல்லா உலமாக்களுடைய நிகழ்ச்சிகளையும் தயவு செஞ்சு சொல்றேன், சம்பந்தப்பட்டவங்க எட்டி வைங்க. அவங்களுக்கு அவங்க தின்றது ஹராம், அவங்க செய்தது பாவம். அவங்க விற்கிறன் இருந்தாலும் கூட ப்ராஃபிட் மேக் பண்ற நோக்கத்தில் விற்க இயலாது. ஏன் காரணம் என்றால், இது நாங்க இங்க செய்யற எந்த ஒரு ப்ரோக்ராமும், எந்த நாட்டில் எந்த ஒரு பள்ளியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் கூட அந்த ப்ரோக்ராத்துக்கு அவங்க யாரும் டைரக்டாக செலவழிக்கிறாங்க இல்லை. அவங்க மேக் பண்ணின பணத்தை, பணம் இருக்குதே இவ்வளவு நான் சம்பாதிச்சது, அதையும் கல்குலேட் பண்ணி சதகா கொடுத்துட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த ரைட்ஸும் இல்லை. நபிமார்களுடைய அனந்தரக்காரர்களுடைய தீன வித்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு செய்தி. நபிமார்கள் இரண்டாவது தாவத்து கொடுத்தாங்க, இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்ற வேலைக்குரிய கூலி அல்லாஹ் தருவான். மூணாவது ஒரு தாவத் எல்லா நபிமாரும் கொடுத்திருக்கிறாங்க தொழுகையின் பக்கமாக. தொழுகை எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டில்ல படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. மதல புள்ள பேசல, அதாவது தொட்டில் உள்ள புள்ளையை தூக்கிடுவாராக உம்மா. அல்லாஹ் சொன்னான், உம்மக்கு நீங்க பேசவான, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பேசவான. அந்த புள்ள பேசுது. அந்த புள்ள என்ன செஞ்சுமா, அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, இந்த பூமிக்கு மேல உயிர் வாழும் காலமெல்லாம் எனக்கு தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு தொழுகையை கொண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ஒரி பண்றாங்கன்னா, தண்ட மனைவிய தண்ட புள்ளைய கொண்டே சுட்டுட்டு வராங்க காபத்துல்லாவுக்கு பக்கத்துல. அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ கேளுங்க. குர்ஆன் பரிசுத்தமான குர்ஆன் இது. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் தனியே இருக்கிறாங்க, அவங்களோட தனிமையை போக்குது. சாப்பிட இல்ல, அவங்களுக்கு சாப்பாட்டை கொடு. தண்ணி இல்ல, தண்ணியை கொடு. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சங்கையான பரிசுத்தமான முபாரக்கான கைர்கள் நிறைந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனா அவங்க தனிமையில் இருக்கிறாங்க. وَجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ. அவங்களுக்கு பக்கமாக ஒரு கூட்டத்தை நீ அனுப்பி வச்சிடு. யா அல்லாஹ், இந்த குடும்பம் தனியே இருக்குது, அவங்களுக்கு தொழுகைய நேரத்துக்கு சரியா தொழுது கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யார் துஆ கேட்டாங்க? இது வாப்ப துஆ கேட்கிற. எப்படிப்பட்ட கட்டம்? தனிமையில் இருக்கிறாங்க. தனிமையில் உம்மா மகன் மட்டும், வேறு யாரும் இல்ல. வாப்பட துஆ இந்த பிள்ளைகளுக்கும், இந்த புள்ளைக்கு, இந்த மனைவிக்கு தொழுகைகளை சரியா தொழுது கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. இந்த உம்மத்துல தொழுகையினுடைய முக்கியத்துவம் அப்படி இல்ல. போயிட்டு குர்ஆனில சொல்லிக்குது, குர்ஆனில சொல்லிக்குது. உலகத்தில் ஒரு நபி வருவாரு, வந்துட்டு அந்த நபி போனதுக்கு பிறகு அப்படியே சோடா போத்தல் என்ன செய்யும், கேஸ் இறங்குறது போல அந்த உம்மத்துடைய கேஸ் இறங்கும். ஒரு நபி வருவாரு, உம்மத்து நல்ல லெவல் இருக்கும். எந்த லெவலுக்கு அந்த உம்மத்து வரணுமோ அந்த லெவலுக்கு அந்த உம்மத்து வரக்குள்ள அந்த நபி அல்லாஹ் மௌத்தாக்கிடுவார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். நபி வந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. நபி வந்த நோக்கத்தை ஃபுல்பில் ஆனவுடனே அல்லாஹ் அந்த நபியை மௌத்தாக்கிடுவார். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நீங்களும் மௌத்தாகுவீங்க, அவங்களும் மௌத்தாகுவாங்க, எல்லாரும் மௌத்தாகுவாங்க. ஆனா அந்த நபி வந்து உழைப்பு செஞ்சு முயற்சி செஞ்சு நபித்துவ பணிக்கு பிறகு ஒரு உம்மத் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கு பிறகு நபி அல்லாஹ் மௌத்தாக்கிடுவார். நபி மௌத்தாக்கினோம். இப்ப சோடா போத்தல் என்ன செய்யும், கேஸ் குறையும். இப்ப கொஞ்சம் கேஸ் குறையும். மனுஷன் தானே, கேஸ் குறையும், டயர்ல காத்து போற மாதிரி. இந்த கேஸ் போனா முதலாவது வயலேஷன், முதலாவது வீக்னஸ், முதலாவது குறை எங்க தெரியுமா வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ. முதலாவது பலகீனம் வரும், தொழுகையை நாசமாக்குவாங்க, தொழுகையில வீண் விரயம் செய்வாங்க, தொழுகையில் உள்ள குஷு குது பேய்ச்சிடும், தொழுகையில் உள்ள பயபக்தி பேய்ச்சிடும்.
எல்லாரும் தொழுவாங்க, அது ஒரு சடங்காகத்தான் இருக்கும். ஏன் தொழுகிறேன் என்று தொழுகிறவனுக்கும் தெரியாது, ஏன் தொழுவிக்கிறேன் என்று தொழுவிக்கிறவனுக்கும் தெரியாது, சும்மா பொழுந்து எழும்புகிறோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுடைய சம்பவங்கள் அப்படியே சொல்லிட்டு நண்பர்களை பத்தி அந்த நபி இந்த நபி ஒரு 15-20 நபிமாருடைய சம்பவத்தை அல்லாஹ் அப்படியே சூரா மரியம்ல சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்லுகிறான், உலாயிக்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன். உலகத்துல மக்களை வழிநடத்துறதுக்கு அல்லாஹ் 2 முறையை வச்சிருக்கிறான். எத்தனை முறை? 2 முறை. ஒரு முறை தான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே குர்ஆன் மட்டுமல்ல, தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன் 110 சுஹ்ஃபுகள், சுஹ்ஃப் இப்ராஹீம் வ மூஸா, இதெல்லாம் எதுக்குள்ள வரும் என்றால் கிதாபுல்லாஹ். கிதாபுல்லாஹ் அல்லாஹ் உம்மத்தை வழிநடத்துறதுக்கு வேதங்களையும் இறக்கிறார். இதே போல உம்மத்தை அல்லாஹ் வழிநடத்துறதுக்கு ரிஜாலுல்லாஹ்களையும் அல்லாஹ் உருவாக்கினார். அல்லாஹ்வுடைய மனிதர்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய புத்தகம் போல, அல்லாஹ்வுடைய வேதத்தை போல ரிஜாலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மனிதர்கள். நபிமார்கள் மனிதர்கள், சஹாபாக்கள் மனிதர்கள், தாபிஈன்கள் மனிதர்கள், பெரும்பெரும் உலமாக்கள் மனிதர்கள், வலிமார்கள் மனிதர்கள். இவங்க எல்லாம் ரிஜாலுல்லாஹ். என்ன வித்தியாசம் தெரியுமா? கிதாபுல்லாஹ் வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் லைஃப். என்ன லைஃப்? தியரி. ஒரு பொம்புல புள்ள குக்கரிங் கிளாஸ்ல போயிட்டு கேக் போட படிக்கிறது போல ஒரு தியரி தான் குர்ஆன். ஒரு தியரி தான் குர்ஆன். குர்ஆனை படிச்சு முடிச்சிட்டோம் என்றதுனால கேக் போடல. உங்களுக்கு இத்தனைக்கு வச்சோனா சீனி இவ்வளோ வேணும், மா இவ்வளோ வேணும், டை இவ்வளோ வேணும், பிளாம்ஸ் இவ்வளோ வேணும், கஜு இப்படி கோணம், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு கேக் போடலாம். இது தியரி. இந்த குர்ஆன் இருக்குது, இது தியரி. வாப்பா, இது தியரி. இதுல தியரி இந்த சபையில் உள்ள முழு பேருக்கு தெரியும். இந்த சபைக்கு மட்டுமல்ல, சபைக்கு வெளியே தெரியும். என்ன இருக்குது குர்ஆன்ல? நீங்க எந்த முஸ்லித்தை போக தேவையில்ல. உங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டா உள்ளம் குர்ஆனை பேசும். அப்படியே நான் செய்தது சரியா பிழையா உள்ளம் சொல்லும் உங்களுக்கு. இது கிதாபுல்லாஹ். ஆனா இந்த கிதாபுல்லாஹ்வ ரியல் லைஃப்ல கொண்டு வந்தவங்க தான் ரிஜாலுல்லாஹ். யாரு? மனிதர்கள். அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அல்லாஹ் உலகத்துல 4 வேதத்தை அனுப்பிட்டு இறக்கிட்டு அந்த 4 வேதத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுக்கு 1,24,000 மேற்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சார். எந்த ஒரு நபியும் வேதம் இல்லாம, எந்த ஒரு வேதமும் நபி இல்லாம கொடுக்கப்படல. இது இல்லாம கொடுக்கப்படல. ஆனா நபிமார்கள் வேதம் இல்லாம வந்திருக்கிறாங்க. அப்ப எது முக்கியம்? எது முக்கியம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் முக்கியம். இதனால்தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலையும் என்ன ஓதுறோம் உண்டா, அந்த ரிஜாலுல்லாஹ் உடைய பாதையை காட்டுவாயாக, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. யாருடைய பாதை? குர்ஆனுடைய பாதை என்று நாங்க சொல்ல இல்ல. குர்ஆனுடைய பாதையை காட்டு என்று சொல்ல இல்ல, அல்லது ஹதீஸுடைய பாதையை காட்டு நாங்க சொல்ல இல்ல. அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்றான். யாருடைய பாதையை கேளுங்க தெரியுமா? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அவங்க யாரு? மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் சொல்றோம், யா அல்லாஹ் நபிமார்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டித்தா, சுஹதாக்களுடைய பாதையை காட்டித்தா, சாலிஹீன்களுடைய பாதையை காட்டித்தா, சித்தியீன்களுடைய பாதையை காட்டித்தா. இது ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் ரிஜாலுல்லாஹ்களுடைய பாதையை காட்டித்தா. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லட்சக்கணக்கான நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆன் சொல்ல இல்ல, சுமார் 25 நபிமாருடைய சம்பவத்தை குர்ஆன் சொல்லிட்டு கடைசியாக குர்ஆன் சொல்லுது, உலாயிக்கல்லதீன. அவங்க யாரு தெரியுமா? இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட மரியம், ஈசா, யஹ்யா, ஜக்கரியா, இத்ரீஸ், இந்த அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன மின் ஸுர்ரிய்யத்தி ஆதம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பரம்பரையில வந்த நபிமார்கள் இருந்து நாங்க யாருக்கெல்லாம் நிஅமத்தும் அருளும் செஞ்சோமோ அந்த நபிமாருடைய சம்பவம் தான் இவங்க. வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 வருஷம் இந்த பூமிக்கு மேல தாவத்துடைய உழைப்பு செஞ்சாங்க, நபித்துவ பணி செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் சொல்றேன்னு சொன்னா இந்த சூரத்து நூஹ தாவத்துடைய வேலை எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உம்மத்தோட பேச்சு தாவத்துடைய வேலை செய்யறாங்களே, உம்மத்திட்ட பேச்சு நல்லதை சொல்றாங்களே, அவங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இந்த சூரத்து நூஹ ஒரு 3 மாச கிளாஸாக படிக்கணும். எத்தனை மாசம்? 3 மாசம். ஒவ்வொரு நாளும் ஒரு 2 அவர் படித்தா ஒரு 3 மாசம் என்றது 180 அவர்கள். ஆனா எத்தனை ஆயத்து இருக்குது? நான் நினைக்கிற ஒரு 14 ஆயத்தம் இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு தாவத்துக்கு உதாரணம் வச்சாங்க, எப்படிப்பட்ட ஹார்டான மக்கள். எவரேஜ் என்ன தெரியுமா? 12 வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் களிமா சொல்லுவார். எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷத்துக்கு ஒரு ஆள். பின்னொரு வருஷம் எத்தனை நாள்? ஒரு வருஷம் எத்தனை நாள்? 360 நாள். 360 into 10 எத்தனை? 3600. அங்க 2 வருஷம் என்ன பேலன்ஸ் இருக்குது? எத்தனை? 700. 4200 நாளைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வாராரு, நபியா ஏற்றுக்கொள்றாரு. அவருடைய பொறுமை எப்படி இருக்கும்? சொந்த மனைவி மாற்று மதத்தில், சொந்த மனைவி மாற்று மதத்தில், சொந்த மகன் 4 பிள்ளைகள், 4வது மகன் குஃப்ர்ல. ஏன் செல்ல புள்ள தானே? 4வது மகன் செல்ல புள்ள. செல்ல புள்ள யாருக்கு செல்ல புள்ள? உம்மக்கு. உம்மட மதம் எந்த மதம்? பாப்பக்கு மாற்று மதம். ஹதீஸ்ல வந்திருக்குது. ஒவ்வொரு தாயும் படிக்கணும். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, குல்லமா தஅவுது லஹும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, குல்லமா தஅவுது லஹும், யா அல்லாஹ், நான் இந்த மக்கள்கிட்ட பேசி அவங்களை அழைக்கும் பொழுதெல்லாம் நான் ஒன்றுக்குத்தான் அவங்கள கூப்பிட்டேன், ஒரு விஷயத்துக்கு. உங்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் கதவை திறந்து வச்சிருக்கிறான், வாங்கோ அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம். ஒரு நாள் கூட நாசமா போகட்டுமே, நீங்க நரகத்துக்கு போராட்கள் தானே. இந்த வார்த்தையை கையாளுங்க, இந்த வார்த்தையை கையாளுங்க. இறக்கம் என்றத படிக்கணும்டா சூரா நூஹ்ல படிங்கோ. எப்படிப்பட்ட நூஹுடைய தாவத் அமைஞ்சது. ஏன் அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்றான்? கப்பல் செஞ்சாங்க 300 வருஷம். அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல கப்பல் செஞ்சாங்க 300 வருஷம். அவங்க மரம் நாட்டி சும்மா நடக்காது. வெள்ளம் வரும், நாளைக்கு மக்கள் அழிவாங்கன்றதல்ல. கப்பல் செய்ய சொன்னான், மரம் இல்ல, மரத்தை நாட்டினாங்க. மரம் முளைச்சோனம், அந்த மரம் பெருசாகோணம், அது முத்தோணம், அதை கிழிச்சோணம். டைம் எடுத்துச்சு. அந்த கப்பலுக்கு பக்கத்தால் நடந்து போகக்குள்ள எல்லாம் இவங்க பரிகாசம் செய்யறாங்க. சொந்த மகன் சொந்த மனைவி பரிகாசம் செய்யறாங்க. கடைசியா என்னாச்சு? கப்பல் ஏறிட்டாங்க, வெள்ளம் வந்துட்டது. சுப்ஹானல்லாஹ். அந்த 80 பேர் 85 பேர் தப்பினாங்க. இன்றைக்கு நாங்க சொல்றோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்துல போன வெள்ளத்தை விடவும் பயங்கரமான வெள்ளத்துல தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் போல ஒரு தீன் என்ற கப்பல் மட்டும்தான். என்ன கப்பல்? தீன் என்ற கப்பல் மட்டும்தான். இதுக்குள்ள ஏறிக்கொங்கோ, இதுக்குள்ள ஏறிக்கொங்கோ, பாதுகாப்பு கிடைக்கும். இதுக்குள்ள ஏற இல்லைண்டா நாங்க எல்லாத்தையும் இழந்துடுவோம். ஆல்ரெடி இழந்துட்டோம், ஒன்றுமில்ல கைதிப்ப. நிம்மதி பெய்த்தது, சந்தோஷம் பெய்த்தது, கண்ணியம் பெய்த்தது, எல்லாம் பெய்த்தது. எங்களுக்கு கோலத்தனத்தை அல்லாஹ் உடுப்பாக்கிச்சல், அல்லாஹ் மன்னிப்பானார்.
தலைமைத்துவம் இல்லாத, அதாவது மேய்ப்பாளர் இல்லாத மந்தைகளாக நாங்க மாறிட்டோம். ஆடு யார் இல்ல, மேய்ப்பாளர் இல்ல, எங்க போறோம் தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் போகுது, 950 வருஷத்துக்கு பிறகு கப்பல் விளக்குது. இப்ப சுப்ஹானல்லாஹ், உலகம் முழு உலகமும் தண்ணியில, முழு உலகமும் தண்ணியில, மலைகளை போல அலைகள் வந்துச்சு. வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், குர்ஆன் சொல்லுது. அந்த கப்பல் போகுது மலைகளை போல அலைகள்ல, பெரிய பெரிய மவுண்டன்ஸ் போல வேவ் வருகிறது அலை, இதுக்கு மேல கப்பல் போகுது. சரி, எல்லாம் முடிஞ்சு அழிஞ்சு முடிஞ்சு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா நூஹ் வகீல யா நூஹ் இஹ்பித் பிஸலாமின், இப்ப நீங்க இறங்குங்க பூமிக்கு. இப்ப யாரும் இல்லை இந்த பூமிக்கு மேல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்றைக்கு உலகத்துக்கு வந்தாங்களோ இதே போல உலகம் அப்படியே இருக்குது. அப்படின்னு சொன்னா தனி யாரும் இல்ல, மனித கோடிகள் யாரும் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 பிள்ளைகள் முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வந்திருக்குது. ஒருத்தருடைய பேர் சாம், ஒருத்தருடைய பேர் ஹாம், ஒருத்தருடைய பேர் யாஃபித். சாம் என்றவர் வெல்ல, சாம் என்றவர் வந்துட்டு 3 பேரையும் அல்லாஹ் 3 இடத்தில் இறக்கிட்டான். 3 பேரையும் அல்லாஹ் 3 ஏரியாவில் இறக்கிட்டான். 3 பேரும் முஸ்லிம்கள், 3 பேரும் உலகத்தினுடைய 3 திசைகள் இறங்கினாங்க. ஷாம் என்றவர் இவர் அல்லாஹ் எங்க இறக்கிறார், அரபு நாட்டு இறக்கிறார், அரபு தீபகற்பத்தினர். அவரிலிருந்து தான் அரபிகளுடைய பரம்பரை உருவாகிச்சு. ஹாம் என்றவர் அல்லாஹ் இறக்கினான் ஆப்பிரிக்காவில், அவருடைய உடம்பு கருப்பு, அதிலிருந்து வந்தவங்க தான் ஆப்பிரிக்கன்ஸ். 3வது யாபித் என்றவரை அல்லாஹ் ரோம்ல இறக்கினான், அவரிலிருந்து வந்தவங்க தான் யூரோப்பியன்ஸ். நாங்க சொல்றோம் ஆப்பிரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் அரபு நாட்டுக்கும் முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். ஏன் இவங்க முஸ்லீம்களாக இருந்தாங்க. யூரோப்புக்கு முதல்ல குஃபர் அல்ல, யூரோப்புக்கு முதல்ல நசரானியத் அல்ல, யூரோப்புக்கு முதலாவது யஹூதியத் அல்ல, யூரோப்புக்கும் முதலாவது இஸ்லாம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாஃபித் என்றவர் கப்பலில் இருந்து இறங்கி அங்க போனாங்க, அவர் முஸ்லிமாகத்தான் போனாரு, அவருடைய பரம்பரை தான் இன்றைக்கு அங்கேயும் வாழ்றாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை கருப்பினத்தவர்களும், அது வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை கருப்பினத்தவர்கள் வேண்டாம், நார்த் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய அரபிகள், அல்ஜீரியன், மொரோக்கோ, அல்ஜீரியா, மொரோக்கோ, டியூனிஸ், மிஸ்ர், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் வந்து அரபிகள் அல்ல, இவங்கெல்லாம் வந்து அந்த ஆப்பிரிக்கன்ஸ் அல்ல, இவங்கெல்லாம் குடியேறின மக்கள். அங்க போய் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாங்க யாரையெல்லாம் சுமந்து கொண்டு போனோமோ அவங்களோட சம்பவம் இது. ومن ذرية إبراهيم وإسرائيل, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை, இப்ராஹிமுடைய பரம்பரையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் நாங்க நேர்வழி காட்டினோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இவங்கள்ட்ட இருந்த ஒரு விசேஷமான தன்மை அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த நபிமாருடைய சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி போட்டு கடைசியா சொல்றான், இவங்கள்ட்ட 2 சிவத்து இருந்துச்சு. இவங்கள்ட்ட 2 பண்பு இருந்துச்சு. ஒன்று என்ன சொன்னா, இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பத்தி இவங்களுக்கு முன்னால பேசப்பட்டா ஹர்ரு சுஜ்ஜதா, அப்படியே சுஜூதுல விழுந்துடுவாங்க. சுஜூதுல விழுகிற என்ற கருத்து தொழுதுடுவாங்க. ஒரு கஷ்டம் வந்தாலும் தொழுக, ஒரு நலவு நடந்தாலும் தொழுக. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்த பழக்கம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி அவங்களுக்கு பேசப்பட்டு அவங்களோட ஈமான்ல கொஞ்சம் ஒரு மாற்றம் வரும்டா, அவங்கள்ட்ட முதலாவது இருந்த பழக்கம் சுஜ்ஜதன். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதா, அப்படியே சுஜூதுல விழுந்துடுவாங்க. இரண்டாவது சொல்றான், எங்கள்கிட்ட இந்த சுஜூதுடைய பழக்கம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வானாக. இரண்டாவது பழக்கம் என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருந்த பழக்கம், அவங்க அதிகமாக அழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இது இந்த அறவே உம்மத்தில் இல்லை. அப்படியே விழுந்துடுவாங்க சுஜூதுல,
இரண்டாவது அழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. உள்ளத்தை எப்பயும் சொத்தாக்கி கொள்ளணும். உள்ளத்தை எப்பயுமே உள்ளம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கேட்கும் பொழுது கண்ணால கண்ணீர் கொட்டக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகினோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த யூதர் அந்த கிறிஸ்தவ ஃபாதர்மார் இருக்கிறாங்களே, அவங்க வந்தாங்க நபியினுடைய சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச விரும்பல என்ற உலமாக்கள். அந்த உலமாக்களிடத்துல பேசி நாங்க எதையுமே பேசவா தேவையில்ல, அவங்களுக்கு முன்னால பேசி சூரா யாசீன் ஓதி காட்டினாங்க. யார் ஓதுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம் ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஹபஷாவிலிருந்து வந்த அந்த உலமாக்கள் கிறிஸ்தவ ஃபாதர்மார் இதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீனை முடிக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத் இறங்குது. இந்த மக்கள் யாரு தெரியுமா? وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَيْكَ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ. நபியே நாயகமே, இந்த மக்கள் யாரு தெரியுமா? நீங்க இவ்வளவு நேரம் குர்ஆனை ஓதுறீங்க, இவங்களோட கண்கள் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருக்குது, இவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? மனிதனுடைய கண்ணால கண்ணீர் கொட்டோணும். மனிதன் அல்லாஹ்வுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? நாங்க ரப்புக்கு முன்னால அலோணும். அல்லாஹ்வுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? எங்களை அல்லாஹ்வை பத்தி பேசக்குள்ள எங்களுடைய கண் குறைஞ்சது கண்ணீரை கொட்டுறது அல்லாஹ்வுக்காக விருப்பமானது. இதுதான் நபிமார்களுடைய விஷயம். எனவே தொழுகை இருக்குது. தொழுகை வாழ்க்கையில இருந்த ஆக முக்கியமான ஒன்று தான். எல்லா நபிமார்களும் தந்த குடும்பத்துக்கு தொழுகையை பத்தி நசீஹத்து செஞ்சாங்க, தொழுகையை பத்தி வசியத்து செஞ்சாங்க. எந்த அளவுக்குண்டா, நான் அதிகமாக ஓடக்கூடிய ஆயத்து தாலிவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் புல் இருக்கல்ல. எங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வாழ்றோம். யாருக்கு அந்த பாக்கியம் இல்லையோ அல்லாஹ்வுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. யாரெல்லாம் நிக்காஹ் செய்யலையோ அல்லாஹ்வுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியம் நிறைந்த குடும்பங்கள் அல்லாஹ் மனைவிமார் அல்லாஹ் நசீபாக்குவானா. அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்தில் புள்ள இல்ல. ஒரு புள்ள வளர்க்கோணம் என்று சொல்லக்கூடியவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை படிங்கோ. எப்படி புள்ள வளர்க்கோணம், ஒரு புள்ளைய எந்த விஷல்ல வளர்க்கோணம் அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கு நசீபாக்கட்டும், கேட்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஓதுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ், இப்ராஹீமுடைய குடும்பத்துக்கு ரஹ்மத் செஞ்சது போல எங்களுடைய நபியினுடைய குடும்பத்துக்கும் ரஹ்மத் செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு ரஹ்மத் செஞ்சது போல எங்களுடைய குடும்பத்துக்கு ரஹ்மத் செய்வாயாக. நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், இப்ராஹிமுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துறது போல எங்களுடைய குடும்பங்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. வாயை திறந்து கேளுங்கோ. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தியினுடைய முனையிலிருந்து பாதுகாத்தது போன்று யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை ஃபேஸ்புக்குடைய அதாபிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றில் வச்சு பாதுகாத்தது போன்று யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை யூடியூபுடைய அநியாயத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்குள்ள வச்சு பாதுகாத்தது போன்று யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை இந்த இன்டர்நெட் இருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி தந்தாங்க. இந்த குடும்பத்துக்கு நீங்க துஆ கேளுங்க. எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு கண்ணியப்படுத்தினது போன்று எங்களுடைய குடும்பத்தை, எங்க நபியுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தி சொல்லி தந்தது போல நாங்க துஆ கேட்போம். யா அல்லாஹ் அந்த ரசூலுடைய, அந்த ஹபீபுடைய ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தினது போன்று எங்க குடும்பத்தையும் கண்ணியப்படுத்துவாயாக. புள்ளை இல்ல ஆரம்பத்தில் புள்ளை இல்லாதவங்க ஒரு நாளும் துஆவை நிப்பாட்டவானம், துஆ கேட்டுக்கொண்டே இருக்கும். இம்பாசிபிள் என்றதை கொண்டு வரவானம். இம்பாசிபிளுடைய மீனிங் அது பாசிபிள் தான். இம்பாசிபிள் இருக்குது முதல்ல என்ன இருக்குது? ஐ எம் பாசிபிள் தானே. ஐ ஆம் பாசிபிள். இம்பாசிபிள் என்றா ஐ ஆம் பாசிபிள் தான். அது இம்பாசிபிள் அல்லது எதுக்கும் பாசிபிள். உலகத்தில் ஒரு முஃமினுடைய வார்த்தையில வரையல இது இம்பாசிபிள் என்று சொல்லி எல்லாமே பாசிபிள்.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இம்பாசிபிள் என்ற வார்த்தை எடுக்கல. அதனாலதான் சொல்றாங்க வஹனல் அபுமு, முள்ளெல்லாம் தெரிச்சிட்டது, வஸ்தகல ரஸு ஷைபா, இதெல்லாம் என்ன நரச்சி பைத்தது. உம்மத்து சொல்லுது இதுக்கு பிறகு முள்ள பாக்கியம் இல்ல. அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு புள்ளைய நாங்க தருவோம். அவங்க மட்டுமல்ல, வம்ராத்தி ஆகிரா, முழு உலகத்துடைய மக்கள் சொல்றாங்க இந்த மனைவியை பார்த்து இவர் மலடி, இவருக்கு புள்ள கிடைச்சேலாம். எந்த ரிப்போர்ட்? எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது, ஸ்கேனிங் சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. நாங்க சொல்றோம் பாசிபிள். ரப் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஏலும். அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான், புள்ளைக்கு புள்ள கிடைச்சிச்சு, மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் தா, ஒண்ட கேளுங்க, யா அல்லாஹ் ஹைர் இருந்தா தா, இது இருந்தா தா, ஹைர் இருந்தா தா, உனக்குத்தான் தெரியும், வேதிக்கல் ஹைர், உன்ட கையில தான் எல்லா ஹைரும் இருக்குது, நீதான் ஹைருக்கு சொந்தக்காரன், நீதான் நரவுக்கு சொந்தக்காரன். வார்த்தைகள் ஒரு நாளும் தவறா பேசிடுவான், எப்பயும் வார்த்தைகளை நல்லவா பேசணும். ஒருத்தர் இருந்தாரு, அல்லாஹ் நல்ல ஒரு ஃபகாரி, நல்ல ஒரு மனிதர். அவருடைய ஒரு மகளை கல்யாணம் பேசினாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, ஒன்றுமே சரி வரதில்லை. கடைசியா போயிட்டு எங்கேயோ ஒருத்தர் கல்யாணம் பேசினாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஹஜியார் இது உங்களுக்கு ஒத்து வருமா, இந்த கல்யாணத்தை செய்ய போறீங்களே இது உங்களுக்கு பொருந்துமா, இது ஒரு தராதரம் இல்லாத கல்யாணமா இருக்குது என்று சொல்லித்தான் என்று சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இத்தகு ஃபராசத்தல் முஃமின் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய வாயால வரக்கூடிய வார்த்தையை நீங்க பயந்துக்கோங்க. அவர் எடுத்த உடனே சொன்னாரு, கொடுத்து உடுப்படுறதுக்காலும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே. என்ன சொன்னாரு? கொடுத்து உடுப்படுறதுக்காலும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணோட வாழ்ந்தது வெறுமனே ஒரே ஒரு ராவு தான். பிள்ளைகளுக்கு முன்னால நெகட்டிவா பேசவே வேணும். பிள்ளைகளுக்கு முன்னால நெகட்டிவ் லாங்குவேஜ் இல்ல, பாசிட்டிவ் லாங்குவேஜ், எப்பயும் பாசிட்டிவ். அல்லாஹ் ஹைராக்குவான், அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசி. அது இன்னா லில்லாஹியாக இருக்கட்டும், அது அல்ஹம்துலில்லாஹ்வாக இருக்கட்டும், அது மாஷா அல்லாஹ்வாக இருக்கட்டும், அது எல்லாத்திலேயும் அல்லாஹ்வுடைய பாசிபிலிட்டியை பேசுங்கோ. எதுக்குமே நெகட்டிவாக பேசுற பழக்கத்தை விடுங்கோ. பாசிட்டிவ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வயசாலி வயசாலி எல்லாம் முடிஞ்சு, ஆனா துஆ ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல, சாலிஹான புள்ளையத்தான். அல்லாஹ் ரெண்டு புள்ளையை கொடுத்தான், இஸ்ஹாக்கையும் கொடுத்தான், இஸ்மாயிலையும் கொடுத்தான் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். தள்ளாடக்கூடிய வயது, வயசாலி பருவம். பொம்பளைக்கு ஆச்சரியம், நன்மாராயம் சொல்லப்பட்டு இது உங்களுக்கு புள்ள கிடைச்சு உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பொம்பளை வெட்கத்திலே இந்த பொம்பளை இந்த நன்மாராயம் முழுந்ததுமே காதுல அவக்கு ஆச்சரியமாகிட்டது. என்ன திரைக்கு பின்னால் இருந்தவன் திரைக்கு முன்னுக்கு வந்துட்டான். இந்த நன்மாராயம் அவக்கு பொறுக்கலாம், புள்ள கிடைச்சிச்சு. ஒரு நபி, நபிமார்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு புள்ள அல்லாஹ் கொடுத்தான், இஸ்ஹாக்கையும் கொடுத்தான், இஸ்மாயிலையும் கொடுத்தான். இந்த ரெண்டு புள்ளையையும் ரெண்டு காலில் வச்சுக்கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? எங்கட புள்ளைக்கு நாங்க என்ன துஆ கேட்கணும், எங்கட புள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும், எங்கட பிள்ளைகளுடைய தொழுகைக்கு நாங்க என்ன செய்யணும், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், உள்ளத்துல கொஞ்சம் கைய வைங்கோ. ஒவ்வொருத்தரும் ரெகுலேட் பண்ணுங்கோ. கவலைப்படுறது மட்டுமல்ல, இத ஆக்ஷன் பிளான்ல போடுங்கோ. நாங்க இப்படித்தான் இருக்கோணும், நாங்க இப்படித்தான் வாழோணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு புள்ள கிடைச்சது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், இதத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், இதுல தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, ரெண்டு புள்ளைய மடியில வச்சுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹப லீ
அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இந்த தள்ளாடக்கூடிய வயதுல, இந்த முதுமை பருவத்துல எனக்கு இந்த 2 புள்ளைய தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது ஒன்று இஸ்மாயில், ஒன்று இஸ்ஹாக். பாப்பா துஆ கேட்கிறாரு. இந்த புள்ள நபியா வரல, மதல பிள்ளைகள் பச்சிலன் பாலகன் உட்கார வச்சு கொண்டு சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்வாயாக. சொல்றாங்க, என்ன துஆ கேக்குதுன்னா போறாங்க, சொல்றாங்க அல்லாஹ்விடத்துல, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ் என்னையும் இந்த 2 பிள்ளைகளின் மூலமாக உருவாகக்கூடிய சந்ததியையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய சந்ததியாக்கி வச்சிருவாயா. என்ன சந்ததி? தொழுகையை நிலைநாட்டுற சந்ததி. நபிமார்கள் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் படிங்க தொழுகிறதுக்கு, தொலைப்படிங்க. இன்னைக்கு இந்த உம்மத்துடைய தொழுகை சீராக வந்தா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான். நாங்க தொலை படிச்சோனம், நாங்க என்ன தொலை படிக்கல. நாங்க 7 வயசுல வாப்பாவோட பள்ளிக்கு வந்து படிச்ச தொழுகைதான் இன்னும் தொழுகிறோம். எப்படி தக்பீர் கட்டோணும், எப்படி சுஜூதுல கால வச்சோணும், எப்படி உது செய்யணும், எப்படி மிஸ்வாக் செய்யணும், உதுவுடைய சுன்னத்துகள் எப்படி படிச்ச. குறைஞ்சபட்சம் நான் அன்பா சொல்றேன், இறக்கமா சொல்றேன், இந்த வார ரமலான தொழுகைக்குரிய ரமலானாக மாற்றும். என்ன ரம்ஜான்? தொழுகைக்குரிய ரமலான். எப்படி உது செய்யணும் டெக்னிக்கலா படிக்கும். உதுவுடைய சுன்னத் என்ன, உதுவுக்கு முந்தி என்ன செய்யணும், இஸ்திஞ்சா எப்படி செய்யணும், வெளிவாசலுக்கு எப்படி போகணும். ஒவ்வொரு பள்ளியிலும் டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட் உள்ளுக்கு போறதுக்கும் பள்ளியுள்ளுக்கு வாரத்துக்கும் வித்தியாசம் இல்லவாப்பா. அங்க போறதுக்கு இடது கால வச்சிரும், இங்க வாரத்துக்கு வலது கால வச்சிரும். அங்க போறதுக்கு துவா ஓதுறோம், இங்க வாரத்துக்கு துவா ஓதுறோம். அங்கிருந்து வெளியே வாரத்துக்கு வலது கால வச்சிரும், துவா ஓதுறோம். இங்கிருந்து வெளியே போறதுக்கு இடது கால வச்சிரும், துவா ஓதுறோம். எந்த வித்தியாசமும் இல்லை. அங்க போயிட்டு எப்படி உட்காரோணும், எப்ப நாங்க சாரத்தை உடுப்ப கலட்டோணும், அதை உடுப்ப உயர்த்தோணும், எப்படி உயர்த்தோணும், எவ்வளவு தண்ணி வேணும், எங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்குது. கொஞ்சம் அழகா நிதானமா ஒரு ஆலிமிடத்துல உட்கார்ந்து வார ரமலானும் லேட், இன்னும் டைம் இருக்குது, 40 நாள் கிட்டத்தட்ட ரமலானுக்கு இருக்குது. அதுக்கு முன்னால அன்பா சொல்றேன், இறக்கமா சொல்றேன், தொழுகையை படிங்கோ, தொழுகையில குஷூ குதுவை கொண்டு வாங்கோ. தொழுகையில குஷூ குது வர இல்லண்டா இந்த தொழுகை முனாஃபிகீன்களுடைய தொழுகை. அல்லாஹ் சொல்றான், وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى. முனாஃபிகீன்கள் யாரு தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி எலும்பி நின்றா சோம்பேறிகளாக நிற்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, பாங்கு சொன்னா சந்தோஷம் வருகுதா, ஒரு பாரமா இருக்குதா? சுபகுடைய அதான கேட்டா சந்தோஷம் வருகுதா, என்னப்பா பள்ளிக்கு போகணுமே என்ற கவலை வருகுதா? சோம்பேறித்தனம் வந்தா அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யும். இஸ்திக்பார் செய்யும். பள்ளிக்கு போறது சந்தோஷமாக இருந்தா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும். சின்ன பிள்ளைகளையும் தஹஜ்ஜுக்கு பழக்கம், சின்ன பிள்ளைகளையும் தஹஜ்ஜுக்கு பழக்கம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய சபைக்கு வராங்க. ஒரு சின்ன புள்ள, ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்ருக்கு உஹதுக்கு அனுப்பல, உஹதுக்கு போறதுக்கு வயசு போதான்னு சொன்னாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து சொல்றாங்க, நீ ஒரு நல்ல வாலிபன் வாப்பா, ஆனா தஹஜ்ஜுக்கு தொழுகிறாய் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு தஹஜ்ஜத்தையும் சின்ன பிள்ளைக்கு பழக்கினாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் அழக்கூடிய பழக்கம். சுஜூதுல போயிட்டு நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டு என்ன துவா ஓதணும், யாரும் கேட்கவானம், தமிழ்ல துவா ஓதலுமான்னு சொல்லி ஆங்கிலத்துல துவா கேட்கவானம், சுஜூதுல போயிட்டு அரபுல துவா கேட்குவோம். குர்ஆனுடைய துவாக்கள் இருக்குது. ربنا كنو سجودنا بيته اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت
வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத். யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை நசீபாக்கிட்டாயோ அந்த கூட்டத்தில் என்னையும் ஆக்கிடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுத்தாயோ அந்த ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்துவாக யா அல்லாஹ். வபாரிக் லனா ஃபீமா அத்தை வதவல்லனா ஃபீமன் தவல்லைத். யா அல்லாஹ் யாரையெல்லாம் உன்ட பொறுப்புல உன்ட கஸ்டடியில நீ வச்சு கொண்டிருக்கிறாயோ அந்த மக்கள்ல என்னையும் சேர்த்துக் கொள்வாக யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நிஅமத்துகளை கொடுத்து அந்த நிஅமத்துல பரக்கத்து செஞ்சாயோ அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் பலாய் முசீபத்துகளை நீ ஏற்பாடு செஞ்சிருக்கிறாயோ அந்த கூட்டத்தை விட்டு என்ன ஓரமாக்கிறியா அல்லாஹ். சுஜூதுல பேச்சு அர்த்தம் விலகி துஆ கேளுங்க. சுஜூதுல பேச்சு ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த துஆவை ஒருக்கோதினா உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு 7 முறை ஓதுவாங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் சொல்றா நீ ஒன்று செஞ்சா நான் 10 செய்வேன் உனக்கு. அர்த்தம் என்ன? நீங்க நான் ஏண்ட வாப்பக்கு ஏண்ட உம்மக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுது நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பேன்டா ஏண்ட சந்ததியில் அல்லாஹ் உருவாக்குவான். எனக்காக வேண்டி அழுது தொழுது துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு முறை அல்ல ஒரு ரக்காத்துக்கு 10 ரக்காத்து தொழுவாங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒன்று செஞ்சா நான் உங்களுக்கு 10 செய்ய வைப்பேன், நான் உங்களுக்கு 10 செய்வேன். எனவே வாழ்க்கையில தொழுகைகளை சீராக்குங்கோ, தொழுகைகளை கைதாக்குங்கோ. நான் சென்ற கிழமை இதை பேசி முடிச்சேன். ஆனால் ஒரு 2-3 சகோதரர்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க தொழுகையை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசினான் நல்லம் என்று சொல்லி அதுக்கு அந்த வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் நான் இன்றைக்கு இந்த தொழுகையை பற்றி இவ்வளோ ஆரம்பமா பேசினேன். அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்களுக்கும் தொழுகைகளை குஷு ஹுதுவோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. தொழுகையில முஹஸ்துதி மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய மக்களாக்கி வைப்பானாக. சுஜூதுல பேசி மிச்ச நேரம் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டு இருந்து கொண்டு அழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எங்களுடைய தொழுகைகள் அல்லாஹ் முகத்தில தூக்கி அடிக்காமல் இருப்பானாக. தொழுகைகளை கொண்டு கண் குளிர்ச்சி நசீபாக்குவானாக. தொழுகைகளை கொண்டு எங்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக. தொழுகைகளை கொண்டு எங்களுடைய சுவர்க்கத்தை வாஜிபாக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.